السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: سووا صفوفكم فإن تسوية الصفوف من إقامة الصلاة. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மா நாளன்று அல்லாஹுவை தொழுது வணங்குவதற்காக விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய நல் உள்ளங்கள் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் 10வது மாதமான ஷவ்வால் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வர்க்கத்தை படைத்து அம்மனிதனை என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ்வை வணங்குவது என்றால் அந்த வணங்குதல் மூலமாக மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்றால் அடிமைத்தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நீ வணங்க வேண்டும். அந்த வணங்குதல் மூலமாக எதை பிரதிபலிக்க அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இறைவா, நான் உன் அடிமை, உனக்கு நான் கீழானவன், உன் வேலைக்காரன் என்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறார். அதனால்தான் இந்த உலகத்திலேயே சிரம் தாழ்த்தி தலை வணங்குவதை தனக்கு மட்டும் உரித்தானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்களிலே ஒரு இஸ்லாமியர் பிற மனிதரின் காலில் விழலாமா? சிரம் தாழ்த்தி தலை வணங்குதல் என்பது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதன் உள்கருத்து இதுதான். மனிதனே, நீ என் அடிமை என்பதை நீ வழங்க வேண்டும் என்பதுதான். அந்த அடிமைத்தன்மை அல்லாஹ் எந்த வணக்கத்தின் மூலமாக பிரதிபலிக்க வைக்கிறான் என்றால் தொழுகையின் மூலமாகத்தான். தொழுகையிலே நாம் நிலைநிற்கிறோம், முதுகை தாழ்த்தி ருக்கு செய்கிறோம், முதுகையும் தலையும் தாழ்த்தி சிரம் தாழ்ந்து
இந்த பூமியிலே தன் தலையை வைத்து இறைவா உன் அடிமை நான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விற்கு நாம் வெளிப்படுத்துகிறோம். அதை அல்லாஹ் விரும்புகிறார். இப்ப இந்த தொழுகை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறார். இப்படி தன் அடிமை தன்மையை வெளிப்படுத்தி பிரதிபலிக்கிற அந்த வணக்கத்திற்குரியவர்கள், அந்த தொழுகை என்கிற வணக்கத்தை செய்பவர்கள், அவர்கள் யார் தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன், அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்ட வெற்றியாளர்கள்? எதன் மூலமாக வெற்றி கிடைத்தது? அல்லதீனஹும், அவர்கள் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தன்னுடைய தொழுகையிலே உள்ளச்சம் உடையவர்களாக இறைவனுக்கு அடிபணிந்து அவர்கள் தொழுதார்கள். அதன் மூலமாக அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார். இதே நீங்கள் குர்ஆனுடைய இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக, கேடு உண்டாகட்டுமாக என்று சொல்கிறார். ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான், அதே அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறான் தொழுகையாளிகள் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக என்று சொல்கிறானே. அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தெரியுமா? அதையும் அல்லாஹே சொல்கிறான். நமக்கு தெரிந்த மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற சூரத்துல் மாஊன் என்கிற அத்தியாயம், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தின் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையிலே கவனமற்று கவனக்குறைவோடு தொழுதார்களே, அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இறைவனுக்கு பிடித்தமான அந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்துகிற அல்லாஹ்விற்கு பிடித்தமான வணக்கம் என்றால் தொழுகை. அந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுபவர்கள் வெற்றியாளர்கள். அந்த தொழுகையை கவனக்குறைவோடு கவனமற்று தொழுபவர்கள் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள், அவர்களுக்கு நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம்? எதில் அவர்கள் கவனமற்று இருந்தார்கள், எதில் அவர்கள் கவனக்குறைவோடு இருந்தார்கள் என்பதை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார். கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு நாசம். யார் கவனமற்ற தொழுகையாளிகள்? எதனால் அவர்கள் கவனமற்ற தொழுகையாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால், முதலாவது சுத்தம் செய்வதில் அவர்கள் கவனக்குறைவோடு இருப்பார்கள். மலஜலம் கழிக்க செல்கிறார்களா, செல்கிற பொழுது கவனக்குறைவோடு அவர்கள் தங்கள் சுய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்கிற பொழுது சிறுநீரோ அல்லது அசுத்தங்களோ அவர்கள் மேல் அல்லது அவர்களின் உடைகள் மேல் பட்டிருக்கலாம். அந்த அசுத்தத்தோடு வந்து தொழுதான் அந்த தொழுகைதான் கவனமற்ற தொழுகை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உது செய்கிறார்கள், அந்த உதுவிலே சரியாக முறையாக கழுவ வேண்டிய உறுப்புகளை சரியாக கழுவாமல், அல்லது கழுவிய உறுப்புகளில் சில பகுதிகள் கழுவி சில பகுதிகள் தண்ணீரால் நனையாமல் இருக்கிற பொழுது, தாடிகளை கோதி கழுவாமல் இருக்கிற பொழுது, விரல்களை நன்றாக தேய்த்து கழுகாமல் இருக்கிற பொழுது, விரல்களிலே மோதிரங்கள் போட்டிருக்கிற பொழுது அந்த மோதிரங்களை அசைத்து அதில் தண்ணீரை படவிட முடியாத நிலையில இருக்கிற தொழுகையாளிகள், உது செய்பவர்கள், அவர்கள் கவனமற்ற தொழுகையாளிகள். அதேபோல் சிறப்பாக உழு செய்து சுத்தங்களை பேணி பள்ளிவாசலுக்குள் வந்து தொழுகையில் நிற்கிற அந்த தொழுகை வரிசை சஃபிலே கவனமற்று நிற்பவர்கள், அதில் கோட்டை விடுபவர்கள் கவனமற்ற தொழுகையாளிகள், கவனக்குறைவான தொழுகையாளிகள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு இறைவனின் நினைவு அன்றி வேறு நினைவுகள் வருகிறது அல்லவா, வேறு சிந்தனைகள் வருகிறது அல்லவா, ஓதுதலில் தடுமாற்றம் ஏற்படுகிறது அல்லவா. தடுமாற்றம் என்றால்
இயல்பான தடுமாற்றம் அல்ல, சிந்தனை சிதறி போய் வருகிற தடுமாற்றங்கள், சிந்தனை சிதறி போய் வருகிற தவறுகள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் கவனமற்ற தொழுகையாளிகள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தான் நாசத்தை சேர்க்கிறார்கள், நாசத்தை தனக்குத்தானே உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் சொல்கிறான், கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமா. இப்படி 4 விஷயங்கள் சொன்னேன். 4 விஷயத்தில் கவனம் குறைகிற பொழுது அவர்கள் தொழுகைகள் நாசத்தை சேர்கிறது. அதில் மிக முக்கியமானதாக உதுவை நன்றாக செய்து சுத்தத்தை பேணி பள்ளிவாசலுக்குள் வந்த பிறகு இகாமத் சொன்னதற்கு பிறகு நிற்கிற அந்த தொழுகை வரிசையில நாம் ஏற்படுத்துகிற குழப்பங்கள், நாம் ஏற்படுத்துகிற கவனக்குறைவுகள், அதன் மூலமாக அதிகமான தொழுகையாளிகள் தன்னுடைய தொழுகையை கவனமற்று தொழுகிறார்கள். அதனால் நாசத்தை சம்பாதிக்கிறார்கள். ஏன் தொழுகையின் சஃப்பு விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்தினார்கள் என்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விஷயங்கள் மற்ற சமுதாயங்களை விட நம் சமுதாயத்தை சிறப்புப்படுத்துகிறது. எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, நம் சமுதாயத்திற்கு கொடுத்தால் என்று 3 விஷயத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1வது, ஜுஇலத்தில் ஆரும் குல்ஹா மஸ்ஜிதா வத்துராபுஹா துஹூரா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற சமுதாயங்களிலே முன்னிருந்த சமுதாயத்தவர்களில் யாருக்கும் பூமி முழுக்க தொழுமிடமாக ஆக்கப்படவில்லை. அவர்கள் இறைவனை தொழுது வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு பள்ளிவாசலுக்குத்தான் செல்ல வேண்டும். ஆனால் நம் சமூகத்திற்கு இந்த உலகத்தையே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், சுத்தமாக மஸ்ஜிதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். எங்கேயோ பாலைவனத்தில் இருக்கிறாய், அந்த மணலிலே அசுத்தங்கள் அகற்றி நீ தொழலாம். பூமியே மஸ்ஜிதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 1வது சிறப்பு. 2வது சிறப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன் எந்த சமுதாயத்திற்கும் ஒரு சிறப்பான அல்லாஹ்வின் சிம்மாசனத்திற்கு கீழ் இருக்கிற புதையல் கொடுக்கப்படவில்லை. அது எந்த புதையல் என்றால், சூரத்துல் பக்ராவின் கடைசி ஆயத்துகள், ஆமன ரசூலு என்று நாம் ஓதுகிறோமே அந்த ஆயத்துகள், அது மிகச் சிறந்தவை. அது யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. 3வதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையின் வரிசை முறை. இந்த வரிசை முறை முன் சமுதாயத்தவர்களுக்கு இல்லை, நம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் நம்மை சிறப்பிப்பதற்காகவே கொடுத்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த தொழுகையின் சஃப்பு முறை இருக்கிறது அல்லவா, நம் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நிஅமத். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், இமாமத் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சவ்வு சுஃபூஃபக்கும், உங்கள் தொழுகையின் வரிசைகளை நீங்கள் நேராக்குங்கள், சரியாக்குங்கள். ஃபஇன்ன தஸ்வியத்து சுஃபூஃப் மின் இகாமத்திஸ் ஸலாத், தொழுகையின் வரிசையை சரியாக்குகிற பொழுதுதான் அந்த தொழுகை நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த தொழுகை செய்வதற்கான முழு கூலியும் வழங்கப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தொழுகையுடைய சஃப்பை நேராக்குறதுல எது அடங்கி இருக்கிறது என்றால், தொழுகையின் கடமையை முழுமையாக நிறைவேற்றுதல் என்கிற அந்த வார்த்தை, அந்த கடமை அடங்கி இருக்கிறது. சஃப்பு சரியாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நாயகம் சொல்கிறார்கள். சவ்வு சுஃபூஃபக்கும், உங்கள் தொழுகையின் வரிசைகளை நேராக்குங்கள். ஏனென்றால் தொழுகையின் வரிசை சஃப்புகளை நீங்கள் நேராக்குகிற பொழுது உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமாக முழுமையாக நிறைவேற்றப்பட்டது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் தொழுகை முழுமையாக நிறைவேற்றப்பட்டது என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்றால், நம் சஃப்புகள் நேராக இருக்கிறதா, நம் சஃப்புகள் தொழுகையின் வரிசைகள் நேராக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் அடங்கி இருக்கிறது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருடத்தில் சொல்கிறார்கள், மின் ஹுஸ்னி ஸலாத், தொழுகையின் அழகு எங்க இருக்கிறது தெரியுமா? தொழுகையின் அழகு சஃப்பை சரி செய்வது,
தொழுகையின் வரிசையை சரி செய்வதில் அடங்கி இருக்கிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஃப்பை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சஃப்பில் நாம் இடைவெளி விடலாமா? இடைவெளி விடாதீர்கள் என்று ஒவ்வொரு தொழுகையின் சமயத்திலும் அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 3 வார்த்தைகளை சொல்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சவ்வு சுஃபூஃபக்கும், உங்கள் சஃப்புகளை நேராக ஆக்குங்கள், உங்கள் சஃப்புகளை நீங்கள் நேராக ஆக்குங்கள். அடுத்து சொல்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தோள் புஜங்களை நேராக ஆக்குங்கள், உங்கள் கழுத்துகளை நேராக ஆக்குங்கள். அந்த சஃப்பின் ஒரு முனையில் இருந்து பார்த்தோம் என்றால் அந்த சஃப்பில் நிற்பவர்களுடைய தலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த சஃப்பில் இருப்பவருடைய கழுத்து ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் சமயத்திலும் என்ன செய்தார்கள்? தன்னுடைய சஹாபாக்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நேரம் ஒரு சஹாபி தொழுகையினுடைய நேரத்திலே இக்காமத் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒருவர் தன்னுடைய நெஞ்சை மட்டும் என்ன செய்து கொண்டிருந்தார்? முன்னோக்கி வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சஃப்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தார். நாயகம் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, லா துஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை சரி செய்யுங்கள். அப்படி சரி செய்யவில்லை என்றால், நேர்த்தியாக ஆக்கவில்லை என்றால், லா யுஹாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிளவை ஏற்படுத்தி விடுவார். சமுதாயத்தின் பிளவு எங்க ஆரம்பிக்கிறது என்றால் தொழுகையின் சஃப்பின் பிளவிலிருந்து ஆரம்பிக்கிறது, தொழுகையின் சஃப்பின் இடைவெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் உள்ளங்களை, உங்கள் முகங்களை எது நேர்த்தி ஆக்குகிறது என்றால் உங்களுடைய தொழுகையின் வரிசை நேர்த்தி ஆக்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், வலா ததுரு ஃபரஜாத்தி ஷைத்தான், தொழுகையின் சஃப்பில் நின்றீர்கள் என்றால் நேராக நெருக்கமாக நில்லுங்கள். வகாரிபு பைனஹா, நெருக்கமாக நில்லுங்கள். இடைவெளி விட்டீர்கள் என்றால் அந்த இடைவெளியிலே வலா ததுரு ஃபரஜாத்தி ஷைத்தான், ஷைத்தான் நுழைந்து விடுவான். ஷைத்தானுக்கு நீங்கள் இடைவெளி கொடுக்காதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை இன்னொரு சமயத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையின் வரிசையிலே நீங்கள் இடைவெளி விடாதீர்கள். இடைவெளி விட்டீர்கள் என்றால் ஆட்டுக்குட்டி எப்படி நுழையுமோ ஒரு இடத்துல, அது போன்று என்ன செய்வான் ஷைத்தான் சொஃபிலே இருக்கிற அந்த தொழுகையானுடைய மனங்களிலே நுழைந்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஃபின் இடைவெளி எதுவரைக்கும் பாதிக்கிறது என்றால் இமாம் வரைக்கும் பாதிக்கிறது. ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகை 3 ரக்காத்தாக தொழ வைத்தார்கள். மறதியில் தொழுக வைத்து விட்டார்கள், தொழு வைத்து சென்று விட்டார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன ரசூலுல்லாஹ் 4 ரக்காத்தானே அசர் தொழுகை, 3ஐ தொழுது விட்டு சென்று விட்டார்களே. எல்லாரும் பெருமானாருடைய வீட்டின் வாசலுக்கு அருகாமையிலே நின்றார்கள். கோரஸாக சப்தம் செய்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் வெளியே வருகிறார்கள், பதில் சொல்லுகிறார்கள். பதில் சொல்லிவிட்டு, தோழர்களே என்ன ஆயிற்று? இல்லை யா ரசூலுல்லாஹ், தொழுகையின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு 4க்கு பதிலாக நீங்கள் 3 ரக்காத்து தொழ வைத்தீர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கலாம். என் கவனச்சிதறல் எங்கிருக்கிறது தெரியுமா? உங்களுடைய சஃபின் இடைவெளியில் இருக்கிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஃபின் இடைவெளி இருக்கிறது அல்லவா? அப்படி கப்பா நிக்கிறது, ஃபேனுக்கு நேரா நிக்கிறது, சஃபை முறை இல்லாமல் ஆரம்பிக்கிறது. இதனுடைய பாதிப்பு எதுவரைக்கும் செல்கிறது என்றால் இமாம் தொழ வைக்கிற சிந்தனை வரைக்கும் செல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாபெரும் உதாரணம் சொன்னார்கள். சஃபிலே இடைவெளி விடாதீர்கள், இடைவெளி விட்டீர்கள் என்றால் ஷைத்தான் ஆட்டுக்குட்டியை போல் என்ன செய்து விடுகிறான், உள்ளே நுழைந்து விடுகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள்,
சஃப்பை நாம் நேர்த்தியாக ஆக்க வேண்டும். அந்த சஃப்பினுடைய தோல் புஜங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும், கழுத்துகள் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும், இடைவெளி விடக்கூடாது, நெருக்கமாக நிற்க வேண்டும். சரி, முதல் சஃப், தொழுகினுடைய முதல் சஃப் இருக்கிறது அல்லவா, அது குறித்து நாயகம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். இந்த சமூகம் அது குறித்து எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது என்பது நமக்கு கவனத்தில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் சொன்னார்கள், சஹாபாக்களே, அலா தசிஃபூன கமா தசிஃபுல் மலாயிகா இன்த ரப்பிஹா, தன் இறைவிடத்தில் மலக்குமார்கள் நிற்கிறார்களே அந்த அணி வரிசையை போன்று நீங்கள் நிற்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ கைஃப தசிஃபுல் மலாயிகா இன்த ரப்பிஹா, அல்லாஹ்விடத்திலே வானவர்கள் எந்த முறையில் நிற்கிறார்கள், எந்த முறையில் அணி அணியாக நிற்கிறார்கள்? இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ் வாருங்கள் என்று அழைத்தான் என்றால் அந்த மலக்குமார்கள் எப்படி வருகை தந்து இறைவன் முன்னாடி காட்சி தருகிறார்கள் என்றால், வருவார்கள் யதிம்மூன ஸுஃபூஃபுல் அவ்வல், முதல் வரிசையை என்ன செய்வார்கள், பூர்த்தி செய்வார்கள். அணியாக நேராக நெருக்கமாக முதல் சஃப்பை பூர்த்தி செய்வார்கள். அதற்கடுத்து அடுத்தடுத்த சஃப்களை பூர்த்தி செய்வார்கள். இதுதான் மலக்குமார்கள் தன் இறைவனத்தில் இருக்கிற அணிவகுப்பு. அதே அணிவகுப்பு போன்றுதான் நீங்கள் தொழுகையிலும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் போதிக்கிறார். முதல் சஃப்பை நாம் பூர்த்தியாக்க வேண்டும். முதல் சஃப்ல அந்த ஓரத்துல காலி இடம், இந்த சஃப்ல இந்த பக்கத்து பார்த்தா காலி இடம், அப்படி விட்டு விட்டு இரண்டாவது தொழுகை வரிசை ஆரம்பிப்பது சுன்னத்தான காரியம் அல்ல. முதலில் முதல் சஃப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் அணி அணியாக நிற்க வேண்டும். அடுத்துதான் இரண்டாவது சஃப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் சஃப்பில் நின்று தொழுபவர்களுக்கு உண்டான சிறப்பை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், அதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் போட்டி போட்டுக் கொண்டு எல்லாரும் முந்தி அடித்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவீர்கள். அப்படி வருவதால் யாரை முதலில் முதல் சஃப்பில் நிற்க வைப்பது என்கிற பிரச்சனை உங்களுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது நீங்கள் சீட்டு குலுக்கி போடுவீர்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள்தான் முன் சஃப்பில் நிற்க வேண்டும் என்கிற நிபந்தனை உங்களுக்கு உருவாகும். அவ்வளவு சிறப்பு இருக்கிறது முதல் சஃப்புக்கு என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கான யஸ்தக்ஃபிருல்லாஹ் யஸ்தக்ஃபிரு லிஸஃபில் அவ்வல் ஸலாஸா வ லிசானி மர்ரதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஃப்பில் தொழுகையில் நிற்பார்கள் அல்லவா, அந்த நிற்பவர்களுக்கு ஒரு தொழுகையை முடித்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒரு தொழுகை முடிகிறது என்றால் முடிந்ததும் யாரெல்லாம் முன் சஃப்ல நின்னாங்கன்னு பார்ப்பாங்க. பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் முன் சஃப்பில் நிற்பவர்களுக்கு நீ பாவத்தை மன்னிப்பாயாக, அவர்களின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அவர்கள் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று 3 முறை இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸுஃபூஃபில் அவ்வல். தொழுகையிலே யார் முதல் வரிசையில் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் துஆ செய்கிறார்கள், பாவமன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுவெல்லாம் முதல் சஃப்பில் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் தருகிற பரிசுகள், அல்லாஹ் தருகிற நிஅமத்துகள். இன்னொன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு முறை பள்ளிவாசலுக்கு வந்த பிறகும் 2வது சஃப்பை தொழ நினைப்பவர்கள், குறிப்பாக ஜும்மாவிலே தொழுகையினுடைய பள்ளிவாசலில் பின்தங்கி அமர்ந்திருப்பவர்கள், ஆரம்பத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, உட்காருகிற இடம் முன் வரிசையாக இருக்காது, பின்னாடி போய் உட்காருவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு ஸுஃபூஃபிர் ரிஜால், ஆண்களின் தொழுகை வரிசைகளில் மிகச் சிறந்தது எதுவென்றால் அவ்வலுஹா,
அந்த தொழுகை வரிசையின் முதலாவது சஃப் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க பெருமானார் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்கள் தொழுகை வரிசைகளிலே மிகச் சிறந்ததாகிறது எதுவென்றால் முதல் சஃப். அந்த ஆண்கள் வரிசையிலே கடைசி கெட்ட சஃப் ஆகிறது. கெட்டதுன்னா பாவத்தை சம்பாதிக்கணும் அல்ல, நன்மை குறையும். அது எது என்றால் அந்த தொழுகை வரிசைகளிலே ஆண்கள் தொழுகிற அந்த தொழுகையின் வரிசைகளிலே கடைசி சஃபில் யார் தொழுகிறார்களோ அந்த சஃபில் தொழுபவருடைய சஃப்பு கெட்ட சஃப் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாயகத்தின் வாக்கு. அதற்கடுத்து சொன்னார்கள் பாருங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே நேரத்தில் பெண்கள் தொழுகை வரிசையிலே எது மிகச் சிறந்த சஃப் என்றால் கடைசி சஃப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் பெண்கள் தொழுகை வரிசையிலே எது கெட்ட சஃபா என்றால் அது முதலாவது சஃப் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்கள் என்றாலே அவர்கள் தொழுகையின் முதல் வரிசையில் தான் அமர்வார்கள், பள்ளிவாசலின் முதல் சஃபிலே அமர்வார்கள். அவர்கள் தான் ஆண்கள், ஆண்களுக்கு அழகு அதுதான் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு சிறப்பான காரியம் என்று பாருங்கள். அதே போல ஒவ்வொரு தொழுகையிலும் பின்தங்கி உட்காருபவர்கள், முதல் சஃப்புக்கான மகிமையை புரியாமல் பின்தங்கி நிற்பவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்திமுல் ஸஃபல் முகத்தம். தொழுகையாளிகளே, நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்ததும் முதல் சஃபில், தொழுகின் சொல்ல ரசூலுல்லாஹ் இங்க பள்ளிவாசலின் முதல் சஃபிலே முந்தைய வரிசையிலே வந்து அமருங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்கு வந்ததும் பின்னாடி இடத்தை தேடக்கூடாது. நம்ம அப்படி பின்னாடி இடத்துல உட்கார்ந்து கதவு திறக்க முடியாத நிலையில 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பள்ளிவாசல் ஒரு பஞ்சாயத்தை வந்துச்சு, ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முன் சஃப்ல எவ்வளவு காலி இடங்கள் இருக்கிறது. இதுதான் நம் தொழுகையாளின் அலட்சியம். பின்னாடி அப்படி என்ன இருக்கிறது? பின் தங்குபவர்கள், பள்ளிவாசலிலே பின் வரிசையிலே தங்குபவர்கள் எதை சம்பாதிக்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅஹரூன ஹத்தா யுஅஹிரஹுமுல்லாஹ். ஒரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால் பள்ளிவாசலிலே பின் தங்குகிறார்கள். பின் தங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஹத்தா யுஅஹிரஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை எல்லா காலத்திலும் பின்தங்க வைத்து விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எவ்வளவு எச்சரிக்கை என்று பாருங்கள். இன்னொரு இடத்தில் சொல்கிறார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅஹரூன அனி ஸஃபில் அவ்வல். முதலாவது சஃப்பை விட்டுவிட்டு, முதலாவது தொழுகின் வரிசையை விட்டுவிட்டு பின்னாடி இருக்கிற தொழுகின் வரிசை சஃபிலே அமருபவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள் நாயகம் சொன்னார்கள், ஹத்தா யுஅஹிரஹுமுல்லாஹு ஃபின்னார். அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்திலே அல்லாஹ் என்ன செய்து நரகம் வரைக்கும் பின்தங்க வைத்து விடுகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு எச்சரிக்கை என்று பாருங்கள். அல்லாஹ்வின் அருள் முன் சஃபிலே கிடைக்கிறது. அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் முன் சஃபிலே கிடைக்கிறது. பின்தங்குபவர்கள் அல்லாஹ்வின் அருளிலிருந்து பின்தங்குகிறார்கள், அல்லாஹ்வின் திருப்தியிலிருந்து பின்தங்குகிறார்கள். அந்த பின் தங்கி 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 அவர்களுக்கு எங்கு இடமாக மாறுகிறது என்றால் நரகத்தின் இருப்பிடமாக மாறிவிடுகிறது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன கவனக்குறைவான அமல் அது தொடர்ந்து செய்கிற பொழுது பெரிய பாவமாக உருவெடுக்கிறது, அது நரகத்திற்கு கொண்டு செல்கிற பாவமாக உருவெடுக்கிறது. அதனால் நாம் பள்ளிவாசலுக்குள் வந்ததும் முதலில் நாம் எதை தேட வேண்டும்? முன் சஃப் காலியாக இருக்கிறதா? முன் சஃப்பை காலியாக இருக்கிறது என்றால் அதை நிரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, தொழுகையில எப்படி நிக்கணுங்க? நிற்கிற முறைகள் என்ன? முதல் முன் சஃப்பை பூர்த்தியாக்க வேண்டும். இமாமை நடுவில் ஆக்குங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் நடுவில் இருக்கிறாரா? பின்னாடி அந்த இமாமுக்கு நேராக முஅத்தின் இகாமத்து சொல்லுவார். அப்ப அந்த சஃப் எப்படி பூர்த்தியாக்குவது? சஃப்பை வலதுபுறத்திலிருந்து பூர்த்தியாக்க வேண்டும். இமாம் நிற்கிறாரு நடுவுல, பின்னாடி முஅத்தின் இருக்கிறாரு. அதற்கு பிறகு சஃப் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்?
அந்த முஅத்தினுடைய வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ், அல்லாஹ்வாகிறவன் என்ன செய்கிறான் என்றால், அன் மயாமினில் சுஃபூஃபி, அல்லாஹும் அல்லாஹுடைய வானவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், வலது புறத்தில் நிற்கிற தொழுகையாளிகளுக்கு தன்னுடைய அருளை சுரக்குகிறார்கள், தன் அருளை செலுத்துகிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப தொழுகையினுடைய முதல் சஃப் எப்படி ஆரம்பிக்கணும்? முஅத்தினுடைய வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். வலது புறம் பூர்த்தி ஆயிடுச்சா, இடது புறத்திலிருந்து பூர்த்தியாக்கணும். இல்லை என்றால் வலது புறத்தில் ஒரு நபர், இடது புறத்தில் ஒரு நபர், இப்படி மாறி மாறி என்ன செய்யலாம்? அந்த சஃப்பை முழுமைப்படுத்தலாம். இது நாயகம் நமக்கு கற்றுத்தருகிற சுன்னத். அப்படி முதல் சஃப்பு பூர்த்தியாகிவிட்டது என்றால் இரண்டாவது சஃப்பு எங்கிருந்து ஆரம்பிக்க? அந்த ஓரத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாமா? இல்ல இந்த ஓரத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாமா? கூடாது. இரண்டாவது சஃப் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், இமாமுக்கு அடுத்து முந்தைய சஃப்பில் இருக்கிற முஅத்தினுக்கு பிறகு அந்த இரண்டாவது சஃப்பை ஆரம்பிப்பவர் இருக்க வேண்டும். அங்கிருந்து வலதுபுறமாக இடதுபுறமாக அந்த சஃப்பை இரண்டாவது சஃப்பை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டாவது சஃப்பின் இமாம் முஅத்தினுக்கு நேராக நிற்பவருக்கு வலதுபுறத்தில் ஒருவர், இடதுபுறத்தில் ஒருவர், இப்படி மாறி மாறி என்ன செய்யலாம்? அந்த சஃப்பை பூர்த்தியாக்கலாம். இப்படி ஒவ்வொரு சஃப்பும் பூர்த்தியாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இன்னொரு சஃப் ஆரம்பிக்க வேண்டும். ஹஜ்ரத் ருக்கு போறாரு, வேகமா வர்றோம், வர்ற நேரத்துல எங்க இடம் கிடைக்குதோ அங்க தொழலாம். இல்லை, சஃப்பை பூர்த்தி செய்வதில் நாயகம் அதிக முன்னுரிமை கொடுத்தார்கள். நீங்கள் வந்தீர்கள் என்றால் சஃப்பு பூர்த்தியான இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். நேரா வரும், டக்குன்னு அந்த இடத்துல நின்றக்கூடாது. அந்த சஃப்பில் இரண்டாவது சஃப்ல இடம் காலியா இருக்கா, அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல நாயகம் சொன்னார்கள், வேகமாக ஓடி வராதீர்கள், மெதுவாக வாருங்கள். உங்களுக்கு இமாம் ஜமாத் தொழுகை எதில் கிடைக்கிறது அதில் சேருங்கள். ருக்கு போனா முடிஞ்சு போச்சு, ஒரு ரக்காத் வேகமா ஓடி வந்து ஏதோ பக்கத்துல அடிக்கிற இடத்துல இல்ல, சஃப்பு பூர்த்தியாக இருக்கா, அந்த சஃப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்து மெதுவாக வந்து நமக்கு எந்த தொழுகையில் கிடைக்கிறதோ அந்த தொழுகையினுடைய முறையிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஃப்பு சுஃபூஃபக்கும், உங்கள் சஃப்களை நேராக்குங்கள். அந்த நேராக்குதல் நிறுத்தி கூடு என்பது எல்லாருடைய தலையும் கழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். நெஞ்சு கூட ஒருவருக்கு முன்னாகவோ அல்லது பின்னாடியோ இல்லாமல் நேர்கோட்டில் மக்கள் இருக்க வேண்டும். இடைவெளி விடக்கூடாது. முதல் சஃப்பை பூர்த்தி செய்து இரண்டாவது சஃப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். முதல் சஃப்பிலே வலதுபுறத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவெல்லாம் வழிமுறை என்றால், இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃப்பை பூர்த்தியாக்காத ஒரு சமுதாயம், உம்மத்துன் லா யத்திமு சுஃபூஃப, சஃப்புகளை பரிபூர்ணப்படுத்தாத ஒரு சமுதாயமாகிறது. அந்த சமுதாயம் உள்ளங்களாலும் முகங்களாலும் அது பிளவுபட்டு கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம் சமுதாயம் ஒற்றுமையாக, ஒரு ஊர் ஒற்றுமையாக வாழ, ஏன் அங்கெங்கெல்லாம் போற சமுதாயத்துக்கெல்லாம், ஒரு ஊர் ஜமாத் ஒற்றுமையாக இருப்பதற்கு அதன் அடித்தளம் எங்கு இருக்கிறது என்றால் தொழுகையின் சஃப்பில் இருக்கிறது. தொழுகையின் சஃப்பு முறையாக இடைவெளி விடாமல் இருக்கிற ஒரு ஊர், அந்த தொழுகையாளியின் மூலமாக அந்த ஊர் ஜமாத்தார்களின் உள்ளங்களும் ஒன்றுபட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சஃப்பின் ஊரில் இருக்கிற தொழுகையாளிகளுடைய சஃப்பு குளறுபடியாக இடைவெளி விட்டதாக நெருக்கமின்றி இருக்கிற பொழுது அந்த ஊர் ஜமாத்தார்களின் உள்ளங்களும் நெருங்காமல் இடைவெளி விட்டு அவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்தி விடலாம். அதனால் நாம் இதை கருத்தில் கொண்டு சஃப்பை நாம் முறையாக பேணுகிற சமுதாயமாக, அதில் முதல் சஃப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற சமுதாயமாக நம் சமுதாயத்தை, குறிப்பாக நம் ஊர் மக்களை அல்லாஹ் ஆக்குவானாக. நன்மைகளுக்காக ஒன்று சேருகிற நாம் அந்த நன்மைகளில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுகிற மக்களாக, தொழுகையின் மூலமாக இதயங்கள் ஒன்றாகி, சஃப்புகள் மூலமாக உள்ளங்கள் ஒன்றாகி ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஊராக, ஊர் ஜமாத்தாக நம் ஊரையும் உலக இஸ்லாமிய மக்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.